நடிகர் விஜய் நடிப்பில் உருவான கோட் திரைப்படம் வருகிற 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் கோட் திரைப்பட டிக்கெட்டை விஜய் மக்கள் இயக்கத்தினர் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்யக்கூடாது என்று தலைமை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத். தற்போது தலைமை பிறப்பித்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். வணக்கம். செப்டம்பர் 5ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் நடித்து வெளியாக வரக்கூடிய இந்த கோட் திரைப்படம் தமிழகம் முழுவதும் பார்த்திருந்தால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. பொதுவாகவே நடிகர் விஜய் அவர்களுடைய திரைப்படம் என்றாலே அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும். அதே போல் பார்த்திருந்தால் இந்த கோட் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் தற்போது அவர் ரசிகர்கள் தற்போது இந்த டிக்கெட் முன்பதிவில் டிக்கெட்களை புக் செய்வதற்காக ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்று நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பின்பு இந்த கோட் திரைப்படம் வெளியாகின்றது. இந்த கோட் திரைப்படத்தின் விளம்பரத்தில் எந்த ஒரு சூழலிலும் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் வரக்கூடாது என்று முன்பே அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார்கள். அதனால் இந்த கோட் திரைப்படத்தில் ப்ரமோஷன் அடிக்கக்கூடிய அந்த பிளெக்ஸ் பேனர்கள், போஸ்டர்கள் அனைத்திலுமே பார்த்திருந்தால் விஜய் மக்கள் இயக்கம் என்று அவர்கள் பெயர் வைத்து அந்த போஸ்டர்கள், பிளெக்ஸ் பேனர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்திருந்தால் பொதுவாக விஜய் திரைப்படம் என்றாலே ரசிகர்கள் அந்த தியேட்டரில் இருக்கக்கூடிய அனைத்து முதல் நாள் காட்சிகள் அனைத்தையும் அவர்கள் அந்த டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு அந்த டிக்கெட்டுகளை ரசிகர் மன்ற சிறப்பு காட்சிகளாக அவர்கள் விற்பனை செய்வது வழக்கம். குறிப்பாக இந்த சூழலில் பார்க்கும் பொழுது டிக்கெட்டுகளின் விற்பனை பார்த்திருந்தால் 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஒரு சில திரையரங்குகள் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படும் முந்தைய திரைப்படங்களில். அதே போல் பார்த்திருந்தால் இந்த முறை இந்த கோட் திரைப்படம் வெளியாகும் போது அது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. பொதுவாக டிக்கெட்டுகள் சரியான முறையில் விற்பனை செய்ய வேண்டும். டிக்கெட்டுகளை அதிக அளவில் அதிகமான விலைக்கு யாரும் விற்பனை செய்யக்கூடாது என்று தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திரையரங்கில் இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களும் தற்போது வரை எந்த திரையரங்கிலும் முன்பு போல் கிட்டத்தட்ட ஒரு படம் வெளியாவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அந்த திரையரங்களை அவர்கள் கைப்பற்றி அந்த திரையரங்கை சுற்றி பிளெக்ஸ் பேனர்கள் வைப்பதும், டிக்கெட்டுகள் அவர்கள் விற்பனை செய்வதும் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த முறை அது போன்ற செயல்களில் தற்போது வரை யாரும் ஈடுபடவில்லை. டிக்கெட்டுகளை திரையரங்கிலே அந்த ஆன்லைன் மூலமா புக் செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் அதிகமான டிக்கெட்டுகளை விற்பனை செய்யக்கூடாது, அதிகமான விலையில் விற்பனை செய்யக்கூடாது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் கட்டுப்பாடுகள் வைத்திருப்பதாக தற்போது மாவட்ட நிர்வாகிகளும் அதனுடன் இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கூறுகிறார்கள். இதனடி பார்க்கும் பொழுது இந்த திரைப்படத்தினுடைய டிக்கெட்டுகள் விற்பனை தற்போது இந்த முறை சரியாக விலைக்கு மக்களிடம் போய் சென்றடையும் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.